ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா அட் இஸ் பெஸ்ட். சினிமா அட் இஸ் பெஸ்ட்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா வேர் த வின் கம்ஸ் ஃப்ரம். திரைப்படம் இல்லை 2025. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணிச்சல் நடித்த திரைப்படங்கள். ரைடர் அண்ட் டேரக்டர் சொல்லி பார்த்தீங்கன்னா அமல் குலியாட்டி. ஓகே, வேர் த வின் கம்ஸ் ஃப்ரம் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. இந்த கதைகளும் துணிசியா நாட்டில் நடக்குது. துனிசியாவில் அலிசியா அப்படின்ற ஒரு 19 வயது பெண். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெபலியஸான ஒரு கேர்ளாக இருக்கா. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுடைய தந்தை வந்து ஒரு பாயிண்ட்ல இறந்து போயிடுறாரு. அவளோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட அல்சைமர் மாரி. அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. எதுவுமே வீட்ல கேர் எடுக்க மாட்றாங்க. ஸோ அந்த மாரி சூழல்ல அவங்க இருக்காங்க. மிக முக்கியமா அவளோட தங்கை வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டு இருக்கா. பட் இங்க எல்லாமே அலிசியா தான் அவங்க வீட்ட பார்த்துக்கிற சூழல் வந்து இருக்கு. ஸோ இதிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்றது அலிசியாவோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஏன்னா, அவங்க அப்பா விட்டு சென்ற ஒரு தொழிலுமே இருக்கு. பட் ஆனா, அதில அவளுக்கு பெருசா வந்து உடன்பாடு இல்ல. அதே மாரி அவ கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வீட்டு பக்கத்தில இருக்கிற பையன் யார் பார்த்தீங்கன்னா, ஸ்லிம் பேக்கர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள அலிசியா விட ஒரு 4 வயசு மூத்தவரு. அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவன் வந்து நெறைய வந்து ஆர்ட் பண்றான். அவனுக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். பேஷன் வந்து அவன் ஹி வாண்ட் டு பிகம் எ ஆர்டிஸ்ட். சாரி ஹிஸ் பேஷன் இஸ் எ ஆர்ட் அண்ட் ஹி வாண்ட் டு பிகம் ஆர்டிஸ்ட். பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை அவனுக்கு இருக்கு. பட் இவங்க 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. இதில என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து அலிசியாவுக்கு வந்து ஒரு திட்டம் வருது. அவளும் இங்கேருந்து போணும்னு முடிவு எடுத்துடுறா. அதாவது வந்து ஒரு போஸ்டர் பார்க்குறா. அந்த போஸ்டர்ல என்ன இருக்குன்னா, ஒரு ஆர்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஆர்ட் வந்து செலக்ட் ஆச்சுன்னா, உங்களோட பெயிண்டிங் செலக்ட் ஆச்சுன்னா, நீங்க வந்து ஜெர்மனில வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் ட்ரிப் குடுப்போம். அதே மாரி வந்து அங்க அங்க இருக்கிற ஆ ஆர்டிஸ்ட் கூடயே நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிடைக்குது. கிட்டத்தட்ட அவளோட பேஸ் வந்து என்னன்னா, அந்த 6 மந்த்ஸ் ட்ரிப் தான். 6 மந்த்ஸ் ட்ரிப்ப பயன்படுத்தி எப்படியோ ஜெர்மனி உள்ள போய் ஜெர்மனி உள்ள போய், அங்க நாம வந்து குடியுரிமை பெற்றுறலாம். எப்படி இவன் மூலியமா போய் அப்படின்றது அவளோட பாயிண்ட். ஸோ அவன இவ புஷ் பண்ணி ஒரு ஆர்ட் ரெடி பண்ண சொல்லி, அது வந்து அந்த பர்ட்டிகுலர் ஆர்ட் காம்படிஷன் அனுப்பப்பட்டது. அங்க வந்து என்னன்னா, இவனோட ஆர்ட் காப்பி செலக்ட் பண்ணப்பட்டுச்சு. செலக்ட் ஆன உடனே என்ன ஆகுதுன்னா, எப்படியாவது அங்க போயிட்டு அந்த செலக்ஷன் ஆன இவங்க வந்து ஆன்லைன்ல அனுப்புறாங்க. அதே மாரி வந்து வரைஞ்சது வந்து ஒரு சாஃப்ட் காப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அந்த ஹார்ட் காப்பி எடுத்துட்டு வரும்போது, ஸோ அங்க இருக்கிற ஜட்ஜஸ் பார்த்து முடிவு எடுத்தாங்கன்னா, இவனுக்கு வந்து வின் பண்ண சான்ஸ் இருக்குதுன்னா, ஜெர்மனில 6 மந்த்ஸ் ட்ரிப் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதில வந்து பாயிண்ட் எடுத்து பண்றாங்க. இதில என்ன ஆகுதுன்னா, உண்மையாவே அவனோட ஹார்ட் ஒர்க் வந்து செலக்ட் ஆயிடுது. இப்போ அது எங்க நடக்குதுன்னா, அவ ஊர்ல இருந்து தள்ளி ஒரு கடு கொஞ்சம் தொலைவுல இருக்கிற ட்ரெட்ஜ் பே அப்படின்ற ஊர்ல நடக்குது. இப்போ அலிசியா என்ன பண்றான்னா, எப்படியாவது வந்து மெஹதிய கூட்டிக்கிட்டு நம்ம அந்த ஆர்ட் காம்படிஷனுக்கு போயிடணும்னு முடிவு எடுக்கிறா. ஸோ இப்போ இவுங்க ஒரு ரோட் ட்ரிப்பு போக ஒரு ஒரு சூழல் தள்ளப்படுறாங்க. இதுல மிக முக்கியமா அந்த ரோட் ட்ரிப்போட ஆரம்பத்துல இருந்து என்ன மாரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணப்படுது, அது இறுதியில அலிசியாக்குமே அண்ட் மெஹதிக்கும் என்ன மாரி ஒரு மாற்றத்த அவங்களுக்குள்ள கொண்டு வந்தது, மிக முக்கியமா அலிசாக்கு என்ன மாரி மாற்றத்த கொண்டு வந்ததுன்னு சொல்ற கதை தான் வேர் த வின் கம்ஸ் ஃப்ரம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நெறைய படங்கள் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஒரு ரோட் ட்ரிப் ஃபிலிம் வந்து நெறைய பார்த்தாச்சு. அ ஒரு மனமாற்றம் இறுதியில வர்றதும் பார்த்தாச்சு. பட் வாட் மேக்ஸ் திஸ் சிம்பிள் நரேட்டிவ், அதாவது வந்து ஆல்ரெடி பார்த்த ஒரு கதைக்களம், ரொம்ப சிம்பிளான ஒரு கதையை எது வந்து ஃபுல்ஃபில்மென்ட்டா உள்ள கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா 3 விஷயத்த சொல்லணும். 1, டைரக்டர் வந்து எடுத்துக்கிட்ட அந்த கதைக்களத்துக்கு வந்து அவங்க பண்ண ஜஸ்டிஸ். எந்த இடத்துலயுமே ஓவர் டூவும் பண்ணல. எந்த இடத்துலயுமே வந்து கம்மியும் ஆயிக்கல. அதாவது வந்து ரொம்ப நீட் அண்ட் கிளீனா எடுத்துக்கிட்ட கதைக்கு அந்த மீட்டர்ல கதை சொன்ன விதம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல வந்து டைரக்டர் நிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் இந்த படத்துல வந்து யூஸ் பண்ணப்பட்ட சர்ரியலிசம் பாயிண்ட். பெயிண்டிங்ல வந்து அவன் வரையிற சர்ரியலிசத்த எல்லாத்தையுமே கதைக்குள்ள அலிஷாவோட பாயிண்ட் ஆஃப் வியூவா கொண்டு வந்தது. அது ரொம்ப நல்லா சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்துல வந்து. அது வந்து படத்தின் பெரிய பலமா நான் பார்க்குறேன். 2வது அந்த டைரக்டர் பெர்ஸ்பெக்டிவ்லயே பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா 2வதா அந்த சாங்ஸ பிளேஸ்மென்ட் பண்ண விதம். இந்த படத்துல வந்து வந்து பாடல்கள் வந்து படத்துல இருக்கு. அதாவது வந்து அவங்க ஓன் டியூனான்ற ஓன் கம்போசிங்கா தெரியாது. பட் படத்துல பாடல்கள் இருக்கு. பட் அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப கரெக்ட்டான இடத்துல பிளேஸ் பண்ண மாரி ஒரு பாயிண்ட் இருக்கு. அது வந்து படத்தின் ஓட்டத்துக்கு வலுவ கூட்டுது. அதே மாரி கேரக்டர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்துமே அது ஒரு விஷயத்த பண்ணுது. ஸோ இது ரொம்ப பெரிய ஒரு பிளஸ் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அது ரொம்ப 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 கரெக்ட்டா பிளேஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க சொல்லுவேன் டைரக்டர். அண்ட் தென் இந்த படத்தின் மிக முக்கியமான தூண்களா பார்ப்பது வந்து படத்தின் நாயகன், நாயகி. அலிசியா பண்ண ஹேவா பெலாகோ அண்ட் மெஹதியா பண்ண ஸ்லிம் பேக்கர். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ்ங்க 2 பேருமே. அந்த 2 பேருமே நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 2 பேருமே உண்மையாவே வந்து பக்கத்து வீட்டு பசங்க அப்படின்ற உணர்வ வந்து ஏற்படுத்துற ஒரு பாயிண்ட். அதுலருந்து ஆரம்பிச்சு,
அவங்க 2 பேரோட கேரக்டரைசேஷன் இருக்கு பாருங்க. இவ வந்து ரெபெல் பாயிண்ட் ஆஃப் வியூ மாரி தெரியவா. இவன் வந்து ரொம்ப ஷை. ஸோ இந்த கேரக்டர்ஸ வந்து ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருந்தாங்க. எந்த இடத்துலயும் வந்து மிகைப்படுத்திய நடிப்பு படத்துல இல்லவே இல்ல. அந்த கேரக்டராவே அப்படியே வந்து அவங்க வாழ்ந்திருக்காங்கன்றது தான் சொல்லணும். ரொம்ப சாஃப்ட், ஸ்வீட் அண்ட் வெரி ஜென்டில் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் அ ஹிவா பல்கனியா அண்ட் ஸ்லிம் பேக்கர்ங்க. இந்த படத்துல வந்து பேசப்படுகிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துனிசியாவுடைய அந்த அரேப் கண்ட்ரில அந்த அரசியலுமே பேசப்படுது. அது வந்து கதை போற போக்குல பேசப்பட்டாலும், அது இவளோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவளுக்கு நடக்கிற ஒரு விஷயத்துலேருந்து பேசப்படுறதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். அதாவது ரொம்ப ஓவர் டூவா அடிக்காம, என்ன மாரி பிரச்சனைகளை நாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் சொல்ற இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. மிக முக்கியமா அந்த இடம் வந்து படத்துடைய செகண்ட் ஹாஃப்ல வர ஒரு ஒரு ஹோட்டல்ல வரும். ஒரு ஒரு இடத்துல வந்து இவள வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு அபியூஸ் பண்ண ட்ரை பண்ற இடம். அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள். அது ரொம்ப நல்லாவே சூப்பரா அது வந்து அந்த ஆங்கிள் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தென் படத்துடைய கிளைமாக்ஸ்ல ரெசல்யூஷன்ல மெஹதி வந்து குடுக்குற அந்த ஒரு மெசேஜ் வந்து அந்த அந்த ஃபோன் நம்பர் மெசேஜ் வந்து ரொம்ப நல்லாவே அந்த படத்தின் முடிவுக்கு வந்து ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருந்ததுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கரெக்ட்டான ஒரு பொருத்தமாகவே அது அமைஞ்சிருந்தது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சண்டன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல வேர்ல்ட் சினிமா டிராமாட்டிக் கேரக்டர்ல கிராண்ட் ஜூரி பிரைஸ்க்கு இந்த படம் நாமினேட் ஆயிருந்ததுங்க. டெஃபினட்டா நீங்க வேர் த வின் கம்ஸ் ஃப்ரம் படம் பாருங்க. ஒரு நல்ல ஃபீல் குட் படத்த பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமாவோடையோ, ரீஜனல் சினிமாவோடையோ, ஷார்ட் ஃபிலிமோடையோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.